நம்மளோட பேசுவாங்க. எடுத்துக்கொள்வோம் உபாகமும் 31 அதிகாரம். உபாகமும் 31 அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாளிலே வாக்குத்தத்தமாக இந்த வருஷத்திலே என் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விடை ஒரு நொடி பொழுது கூட நாம் கர்த்தரிடத்திலே தலை வணங்கி மீண்டும் ஒரு கர்த்தர் நம்மளோடு இடைப்படும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு பரிசுத்த தேவனே, இதோ நாங்கள் இந்த வருஷத்தின் முதலாம் செய்தியாய் என் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசப்பா, என் தேவனே எங்களோடு இடைப்படுங்கப்பா, என் தேவனே எங்களோடு பேசுங்க. நாங்க தேவனுக்குள்ள ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதுமாய் கர்த்தருடைய கரம் பிடித்தவர்களாய் பரிசுத்த ஆவியானோடு கூட வாழுகிறவர்களாய் காணப்படும்படிக்கு என் தேவனே எங்களோடு பேசுங்கப்பா. பரிசுத்த ஆவியானோடு நீர் பேசுங்கப்பா. உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கட்டும். என் தேவனே பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. 25ஆம் வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து விட்டோம். ஹல்லேலூயா. இந்த 25ஆம் வருஷத்துல தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அவர் உங்களோட கூட இருக்கிறார், நீங்க என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம அநேக காரியத்துல நம்ம அநேக வேளைகளில பயந்து போய் விடுகிறோம். குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தா, ஒரு பிரச்சனை உண்டானா, ஏதாவது ஒரு ஒரு பிசாசு யார் மூலமா தூண்டி விட்டு ஏதாவது ஒரு காரியங்கள் நம்முடைய குடும்பங்களிலே நடக்கும் பொழுது, நம்முடைய தொழில்களிலே நடக்கும் பொழுது, நம்முடைய வேலைகளிலே நடக்கும் பொழுது நான் விடுறோம், சோர்வடைந்தவர்களாய் காணப்படுகிறோம். சில வேளைகளில மனம் வேதனை உடைந்தவர்களாக இயேசப்பா கூட இல்லையா, என் தேவன் என்னை கைவிட்டு விட்டாரா, நான் அனாதையாய் தடுக்கிறேனா, என் தேவன் இந்த காரியத்தை எல்லாம் பார்த்து கொண்டே அமைதலாய் இருக்கிறாரே என்று சொல்லி எனது வருஷம் முழுவதுமாய் கவலையோடு கண்ணீரோடு கடந்து முடித்த நாட்கள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னுடனே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று தேவன் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு உடன்படிக்கை பண்ணினீங்க ஆண்டவரிடத்துல. தேவனிடத்தில் ஆண்டவருக்கென்று நான் இந்த காரியத்தை செய்வேன், என் தேவனுக்காய் நான் வாழ்வேன், நான் உத்தமையாய் இருப்பேன், நான் ஒழுங்கா தேவனுடைய ஆலயத்திற்கு வருவேன், நான் தேவனுக்கென்று ஒரு பெரிய திருவிழாவை எல்லாம் நான் நடப்பிப்பேன் என்று கூட சொல்லி நீங்க கர்த்தரிடத்திலே பொருத்தனையும் உடன்படிக்கையும் செய்தீங்க. நீங்க பண்ணின உடன்படிக்கைக்கு தேவன் உங்களோடு கூட இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன செய்கிறார்? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க என்ன உடன்படிக்கை செய்தீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு என் தேவன் உங்களுக்கு முன்பாய் கடந்து போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு முன்னாடி போனாருன்னா நம்மளுக்கு என்ன, யாரு எழுப்ப முடியுமா? ஏதாவது தடை உண்டாகுமா? ஒன்றும் உங்களுக்கு விரோதமாய் எழுப்ப முடியாது. ஹல்லேலூயா. இந்த தேவன் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. இவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த தேவன் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுவார். நீங்க சொன்ன வார்த்தைகளை கேட்ட தேவன் உங்களோட உடன்படிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருப்பாரு. நீங்க தேவனுடைய நம்பிக்கையில
அவர் மேல வைத்திருக்கிறதான இந்த விசுவாசத்துல நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமெரிக்கா நோட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல எழுதிருப்பாங்க, எழுதிருப்பாங்க. அமெரிக்கா நோட்டை பாத்துருக்கீங்களா? யூஎஸ்டி அமெரிக்கன் டாலர் பார்த்திருப்பீங்க. அந்த டாலர் மேல we trust in God அப்படி போட்டிருப்பாங்க. நாங்க தேவனை நம்பியிருக்கிறோம். அதே போல நீங்களும் நானும் இந்த நாளிலே கர்த்தரிடத்துல சொல்ல போகிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பியிருக்கிறோம் என்று சொல்லலாமா? 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 ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களுக்கு முன்பாய் கடந்து போவார்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தோல்வியும் வர முடியாது, ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியாது, எந்த தீமையும் உங்களை தொடவும் முடியாது. அல்லேலூயா. நீங்க பரிசுத்தர்களாய் இருப்பீங்க, தேவன் உங்களுக்கு முன்னாடி கடந்து போவார். அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், என்ன பண்ண வேண்டாம், கர்த்தர் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு உண்டாக வேண்டாம். அல்லேலூயா. என்ன வேண்டாம், ஒரு பயம் உங்களுக்குள்ளே வர வேண்டாம். கர்த்தர் உங்க கூடவே தான் இருக்கிறாரு. தேவன் அநேக வேளைகளில உங்களை நீங்க செய்கிற காரியங்களை தேவன் அமைதலாய் இருந்து அவர் உங்களை கவனிக்கிறவராயும் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கவனிக்கிறவராய் இருப்பார்? நீங்க எந்த அளவு கர்த்தர் மீது விசுவாசம் உடையவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் கொஞ்ச நேரம் அமைதலாய் இருப்பார். நம்ம எழுதின சுவிசேஷத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த படகுல, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த படகுல என்ன பண்ணுவாரு, டிராவல் பண்ண போவாங்க. ஆனா நடு கடல் போன பிறகு என்ன நடக்குதுங்க, ஒரு பெரிய அலைகள் வீசுது, காற்றடிக்குது. அந்த கப்பல் என்ன பண்ண போகுது, முழுவடியாய் கடந்து போகிறது. ஆனால் அந்த படகுல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து அந்த படகுல தான் இருக்கிறாரு. ஆனாலும் தேவன் அமைதலாய் இருந்தார். அல்லேலூயா. ஏன் அமைதலாய் இருந்தார்? இந்த விசுவாசத்தின் மனுஷர்கள், இந்த இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர் கவனிக்கும்படியாய் அமைதலாய் இருந்தார். அவர் கவனிக்கும்படியாய் அமைதலாய் இருந்தார். இவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருந்தும் கப்பல் அசைக்கப்படுகிறது, அது மூழ்கி போகும்படியான சூழ்நிலைக்குள்ளாய் அது கடந்து போகிறது. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த படகுல இருந்தாலும் அவர் அமைதலாய் இருந்தார். ஏன் அமைதலாய் இருந்தார்? தேவனுடைய பிள்ளைகளாகி இவர்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பார்க்கும்படியாக அமைதலாய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? பழைய வருடத்திலும் நம் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? அது உறுதியுடையதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது உறுதியுடையதாய் இருக்க வேண்டும். இது தேவனுடைய மேல வைத்திருக்கிறதான நம்பிக்கை, ஒரு மனுஷன் மீது வைத்ததான நம்பிக்கை அல்ல. ஒரு மனுஷனாய் இருப்பானா, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு அவன் இருக்க மாட்டான். ஒரு மனுஷனா, ஒரு மனுஷனுடைய முடிவு எப்ப என்ன நடக்கும் என்று தெரியாது. அவருடைய வாழ்க்கை மாறலாம், அவர் காணாமல் போகலாம், மறைத்து போகலாம். ஆனால் தேவன் என்று மாறாதவர், அவர் உங்களோட இருப்பார். காலம் காலமாய் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், உங்களை தேர்ந்தெடுத்தவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கலங்கவும் வேண்டாம், நீங்க பயப்படவும் வேண்டாம். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. போட்டு நான் செஞ்சிச்சு ஆடிச்சு முழுகும்படியாய் கடந்து போனது. சீஷர்கள் என்ன பண்ணினாங்க? அவரோட விசுவாசம் என்ன ஆனது? அவர்கள் போய் இயேசுவை தான் கட்டி எழுப்புறாங்க. ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் மரிக்க போகிறோம். என்ன போறாங்களா? எங்க போறாங்களா? நாங்க மரிக்க போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. கர்த்தராகிய தேவன் அவர்களுக்குள்ளே இருந்தாலும்
இந்த விசுவாசம் அவர்களை விட்டு நீங்கி போனது. அவர்களுடைய நம்பிக்கை அற்றாத மனுஷர்களை போல காணப்படுகிறாங்க. காரணம், அந்த படகு என்ன பண்ணது? மூழ்கி போகும்படியான சூழலுக்குள்ளாய் அது கடந்து போனது. அது ஆழமான கடலுக்குள்ளே போய்விடுமோ, நாம் இந்த கடலில் கொந்தளிப்புகளே, இந்த அலைகளிலே நாம் சிக்குண்டு மறித்து விடுவோமோ என்றதான ஒரு சூழலமை உண்டாகுது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழலமைகள் உண்டாகலாம், அப்படிப்பட்ட சூழலமைகள் உண்டாகலாம். ஆனால் நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் என்னை காத்துக் கொள்ள வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. உங்களுடைய விசுவாசமோ, உங்களுடைய நம்பிக்கையோ உறுதியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, உறுதியாய் இருக்க வேண்டும். இவர்களை கர்த்தரை பார்த்தாரு, வெளியில எழுதி சொன்னார், அற்ப விசுவாசி சொன்னாரு. அற்ப விசுவாசியே, உன் நம்பிக்கை எவ்வளவுதானா? ஒரு படவிட நான் இருக்கிறேன், ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகிறது. ஒரு விசுவாசத்தை பார்த்தேன், ஆனா அது அற்பமான விசுவாசமாய் இருக்கிறது. நீ அதிசயங்களை காணும் பொழுது, நீ அற்புதங்களை காணும் பொழுது விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதிப்படுகிற, ஆனால் சோதனை என்று வரும் பொழுது நீ தேவனை விட்டு அப்படியே வழி விசுவாசம் நழுவி உன்னை விட்டு அப்படியே நகர்ந்து போயிடுது. உன்னிடத்திலே விசுவாசம் இல்லை. நாம் சோதிக்கப்படும் வேளைகளிலே, நாம் வேதனைப்படுகிறதான வேளைகளிலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அந்த கடலை பார்த்து நீங்கள் சொல்லணும், என்ன சொல்லணும்? நீங்க கடலை பார்த்து சொல்லணும், இறையாதே அமைதலாய். ஹல்லேலூயா. இறையாதே அமைதலாயிருந்து நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு, இயேசுவின் நாமத்தை கொண்டு நீங்கள் அந்த காரியத்தை அடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல குடும்பங்களில பிரச்சனை, வேதனைகள், துன்பங்க, ஒரு சைடு புருஷன், ஒரு சைடு பொண்டாட்டி, ஒரு சைடு பிள்ளைங்க, ஒரு சைடு சொந்தக்காரங்க, ஒரு சைடு பக்கத்து வீட்டுக்காரங்க, இப்படியாய் உங்களை பிரச்சனைக்குள்ளாய் உங்களை வேதனைப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுகிறதா? கர்த்தர் அவரோடு இருக்கிறார், நீங்க கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்க எழுந்திருந்து அசுத்த ஆவியே, பிசாசே, என்னை துன்பப்படுத்துகிற எல்லா விதமான பிரச்சனையே உன்னை இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்தை விட்டு நீங்கி போன கட்டளையிடுகிறேன் சொல்லணும். ஹல்லேலூயா. இறையாதே அமைதலாயிரு என்று இயேசு அன்னைக்கு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்கள் என்ன செய்தாங்கன்றது பார்ப்பதற்காக தான் அவர் அமைதலாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் இவருடைய விசுவாசமோ, நாங்க சாக போறோமே என்று அவருடைய நாவுகளில் அறிக்கையிடபடியான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. காரணம், அவருடைய நன்மைகளை பார்க்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உங்களை அப்படியே அழுத்தி ஆழப்படுத்தி உங்களை சாகரிக்க முடியாத சூழ்நிலை வந்தாலும், அது வியாதியா, பிரச்சனையா, துன்பமா, வேதனையா, எதுவா இருந்தாலும் நீங்க கலங்க வேண்டாம். உங்க தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க தேவன் உங்களுக்கு முன்னாய் கடந்து செல்கிறார். நீங்க எதை பொறுத்து கவலைப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் உங்களை நித்தமும் பார்த்து அவர் வழி நடத்துவதற்கு அவர் உங்களுக்கு முன்னாய் செல்கிறார். உங்களுடைய விசுவாசம் அவர் மேல நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். சகோதரர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கும் வேலை இல்ல. நீங்க கர்த்தருடைய நம்பிக்கை கொண்டவர்களா, என் தேவனுடைய வல்லமையினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நீங்கள் அந்த கிரியைகளை அதட்டி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அதட்டி ஜெபிப்பீங்க? பிரச்சனையா, துன்பமா, வேதனையா,
நீ என்னுடைய வீட்டிலே இப்படிப்பட்ட கிரியை செய்கிற, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள உனக்கு இடம் இல்ல, போ பிசாசு என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னா, அப்படி அதட்டி நீங்க கட்டளையிடுவீர்கள் என்று சொன்னா, இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுவீர்கள்னா, அங்கே தேவன் உங்களுக்கு அமைதலை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மீது உறுதியானதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில வேளைகளில நம்மளோட பட்டதான சூழ்நிலை மேல வரும் பொழுது என்ன பண்ணும் இருதயம்? என்ன பண்ணும்? என்ன பண்ணும் இருதயம்? அநேகருடைய போன் கால், அவருடைய பிரச்சனைகளின் வேலைகளில நாம் கேட்டது உண்டு. அநேக சூழ்நிலைமைகளில அழுகையும் கண்ணீருமான காரியங்களை நாங்கள் கேட்டது உண்டு. ஆனாலும் தேவன் அந்த குடும்பங்கள் எல்லாம் அந்த நாளிலே விடுவித்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தியிருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு வந்த பிள்ளைகளை என் தேவன் அவர்களை அமைதல் படுத்துகிறார். பிரச்சனைகளோடு வந்தவர்களை என் தேவன் அவர்களை பிரச்சனைகளை நீக்கி போட்டுகிறாரு, சுகப்படுத்துகிறாரு, சமாதானம் கொடுத்துகிறாரு, வியாதிகளையும் குணப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பிக்கை உறுதியுடையதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு செய்த நன்மையை நம்ம கர்த்தரிடத்திலே நன்றி சொல்லி இனிமேலும் செய்ய போகிற நன்மைகளுக்காகவும் நம் தேவனிடத்திலே காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நம்பிக்கைய தேவனை விட்டு வழிவிலகும்படியான சூழ்நிலைக்குள்ளாய் நம்ம கடந்து போகக்கூடாது. அல்லேலூயா. எந்த வேளையிலும் எந்த சூழ்நிலையிலும் கடந்த நாட்கள் கூட நம்ம பேசின ஒரு வார்த்தைகளை கேட்டீங்க. நம்முடைய நாவுகளை என்ன பண்ணுது? நம்மளுக்கு விரோதமான காரியங்களை செய்து விடுது. என்ன செய்யுது? இந்த நாவு அவிசுவாச வார்த்தைகளை அறிக்கிட்டு அதை அறுவடை செஞ்சது. அவிசுவாச வார்த்தைகளை சொல்லி அவிசுவாசத்துக்கான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் உங்களுடைய நாவுகள் தான் அதை அறிக்கிட்டு அதை அறுவடையும் செய்கிறது. ஆனா நீங்க இயேசுவின் நாமத்தினால நீங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் எண்ணி, இதுதான் விசுவாசம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் நீங்கள் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினாலே அதை கட்டளையிடுவீர்கள் என்று சொன்னார், தேவன் அங்கே அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் வல்லமை இருந்தது. இயேசுவின் நாமம் எதையும் செய்யக்கூடியது. நீங்க இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுங்க, கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை அவர் உங்களுக்காய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று இருக்கிறார். அல்லேலூயா. உன்னோட இருக்கிறார் என்று என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். அவர்களோட தான் இருக்கிறாரு. நீங்க கலங்காமல் பயப்படாம கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே கர்த்தர் இடத்துல சொன்னாரு, கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லிட்டாரு. இதோ மீண்டும் உங்களிடத்துல சொல்றாரு, நான் உனக்கு ஏற்கனவே கட்டளையிட்டேனே, நீ ஏன் இன்னும் அவிசுவாசம் உள்ள ஒரு மனுஷனாய் ஒரு மனுஷியாய் நீ காணப்படுகிறாய் என்று கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறார். உங்களுடைய விசுவாசம் பலம் உள்ளதாய் கர்த்தர் மீது என் நம்பிக்கை இருக்கிறது, ஆகையினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி நீங்க விசுவாசத்திலே உறுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க விசுவாசத்திலே உறுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிலே புரியும்படியவராய் இருக்கிறார். நீங்க எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவிசுவாசிகளாய் மாத்திரம் காணப்படாமல் இருக்க வேண்டும். சூழ்நிலைமைகள் உங்களுடைய விசுவாசத்தை அப்படியே நழுவி போகும்படி செய்யலாம். அதுவும் பர்டிகுலரா
குடும்பத்துல பிரச்சனைன்னு வரும் பொழுது அப்பதான் தெரியும் அதோட வேதனை என்ன. அப்பதான் பிறர் பிரச்சனை, வெளியில பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் கூட என்ன பண்ணிடுவாங்க, தாண்டி வந்துருவாங்க, மிரட்டிட்டு எல்லாம் வந்துருவாங்க. நான் கர்த்தரை கூட இருக்கிறாருன்னு. ஆனா புருஷனுக்குள்ளும் பொண்டாட்டிக்கும் ஒரு பிரச்சனை வருது, பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணும், அப்படியே குறைந்து போகிறதாய் மாறி நம்முடைய விசுவாசம் பர்சனல் ப்ராப்ளம் வரும் பொழுது அப்படியே துவண்டு போயிடுவோம். பிள்ளையே, நீ உனக்காக தான் கர்த்தர் பேசுறாரு. உன்னோட பர்சனலா இருந்தாலும் சரி, அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீ கலங்க வேண்டாம். கர்த்தர் நீ என்ன செய்கிற என்று பார்க்கும்படியாய் அவர் அமைதலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன செய்கிறாய் என்று பார்க்கும்படியாய் அவர் அமைதலாய் இருக்கிறாரு. நீங்க அவருடைய வல்லமை பெற்றிருக்கிறீங்க, நீங்க அவருடைய வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறீங்க, நீங்க அவருடைய கட்டளைகளை பெற்றிருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை. நீங்க இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுங்க, அவைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுவீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாய் கட்டளையிட வேண்டும். எப்படி கட்டளையிடணும்? உறுதியுடையவர்களாய் கட்டளையிட வேண்டும். என் தேவன் எனக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தர வல்லமுடையவராய் இருக்கிறார். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறேன். என் தேவன் எனக்கு முன்பாய் கடந்து போகிறவராய் இருக்கிறார். பிசாசே, நீ என்னை ஏமாற்ற முடியாது. இயேசுவின் நாமத்தினால ஓடிடுன்னு சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால விட்டு போன்னு கட்டளையிடுங்க. அவைகள் எல்லாம் மறைந்து கரைந்து காணாமல் போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனத்தை படிக்கலாமா? ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறாரு, இவைகளை நினை. எவைகளை நினைக்க வேண்டும்? நாம் எவைகளை நினைக்க வேண்டும்? நம்ம எங்க இருந்தோம், இன்னைக்கு நான் எங்க இருக்கிறோம் என்பதை நீங்க நினைக்கணும். யாருடைய பலத்தினாலே, யாருடைய வல்லமையினாலே நீங்கள் இந்த இடத்திலே இருக்கிறீர்கள்? உங்களால பலன் உண்டு, உங்களுக்கு அறிவு உண்டு, உங்களுக்கு எல்லாம் உண்டு. ஆனா கர்த்தரிடத்துல வருவதற்கு முன்பாக உடைய நிலைமைகள் எப்படிப்பட்டதா இருந்தது? நீங்க தேவனிடத்துல வந்த பிறகு இன்றைக்கு என் தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எங்க இருந்தேன், இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறேன், என் கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக இடத்துல கர்த்தர் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து போவதனால்தான் அவர்கள் உலகத்தோடு அவர்கள் கலந்து போகிறவர்களாய் மாறி விடுவாங்க. அவர்கள் அநேக வழியில கர்த்தர் அவர்களுக்கு செய்த அதிசயங்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். தேவன் அவர்களை செங்கடலை கலந்து கொட்டி வந்தாரு. எரியும் கோட்டையை துணியினாலே உடைத்து போட்டும்படியாய் செஞ்சாரு. அதிசயங்களை காணும்படியாய், அற்புதங்களை காணும்படியாய் இவர்கள் கண்டு இவர்களுடைய விசுவாசம் அப்படியே நாள்பட 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 எல்லாத்தையும் மறந்து போயிடுகிறவர்களாய் இருக்காங்க. ஆகையினாலதான் அவர்கள் உலகத்தோடு உலகமாய் கலந்து போய் விடுவார்கள். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்பதை அவர்கள் நினையாது போனார்கள். தேவன் சொல்லுகிறாரு, இந்தந்த குறிகள் இந்த மாதிரி செய்யுங்க, இதை நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும். செங்கடலை எப்படி கடந்தாங்க, அதற்கான கல்லுங்க நட்டுப்பட்டிருந்தது. இந்த கல்லை பார்த்தனா உங்களோட பிள்ளை கேட்பாங்க, இது என்னப்பா, இது எப்படி வந்துச்சு, ஏன் கட்டாங்க? அப்ப சொல்லணும், என் தேவனாகிய கர்த்தர் இந்த செங்கடலை கடந்து என்னையும் என்னுடைய ஜனத்தையும் இந்த கடல் வழியாய்
வழி பிறக்கும்படியாய் செய்தாரு. இப்படி நாங்கள் கடந்து வந்தோம் என்று சொல்லி உங்களோட பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எங்கிருந்து வந்தீங்க என்பதை மறந்து விடக்கூடாது. என் தேவன் உங்களை எப்படி அழைத்து வந்தார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. காரணம், தேவன் சொல்லுகிறாரு, நீ என் தாசன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என் தாசன் என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் உங்களை மறக்குவதில்ல, அவர் உங்களை உருவாக்கினவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரே அவருடைய கரத்தினாலே உங்களை பாவத்திலிருந்து, இந்த உலக சாப கட்டுகளில் இருந்து என் தேவன் உங்களை உருவாக்கினவராயிருக்கிறார். அவர் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை உருவாக்கி என் தாசன் என்று அழைக்கும்படியான ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கிறதான பிள்ளைகளாகிய நம்ம எப்படி மற்றவருடைய விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட உறுதி நம்பிக்கை இருக்க வேண்டும்? நான் மரணிச்சாலும் நான் கர்த்தர் மேலே உறுதியுடையவனாயிருப்பேன். அல்லேலூயா. நான் செத்தாலும், நான் கர்த்தருக்காக செத்தாலும் என் தேவனை மேல வைத்திருக்கிறதான விசுவாசம் என்னை விட்டு நீங்காதபடி நான் கர்த்தருக்காகவே வாழுவேன் என்று சொல்ல வேண்டும். நம்ம நினைக்காததுனால நம்ம எங்கிருந்து வந்தோம், எப்படி வந்தோம், நம்முடைய வாழ்க்கை முன்னாடி இருந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, இன்னைக்கு எப்படி இருக்கிறது, இதை நம்ம நினைக்கிறது இல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்கு அது சொல்லி கொடுக்கறதும் இல்ல. தேவ பிள்ளைகளே, நீங்க வந்த இடங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை எங்க வைத்திருக்கிறாருன்னு. கர்த்தர் உங்களை எந்த நாளிலும் அவர் உங்களை கைவிடுவதற்கு, உங்களை வழியில கூட்டிட்டு போய் பாதி வழியில விட்டுட்டு போறதுக்கு அவர் நம்மளை அழைக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அழைப்பு எப்படி தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்ததன் நோக்கம், இந்த உலகத்துல வெற்றி சிறப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையும் தேவனிடத்திலே கடந்து போகணும். அல்லேலூயா. என் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நீங்கள் உள்ளே கடந்து வரும்படியாகி அந்த நாள் மட்டும் அவருடைய கிருபை உங்களோடே இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? நான் செத்தே போனாலும் என் கூட தேவனுடைய கிருபை இருக்கும். எத்தனை நாள் நாங்க செத்து போயிட்டேனே, இந்த சரீரம்னா செத்து போனா, என்னோட ஆவி தேவனிடத்திலே போக வரையும் கர்த்தர் என் கூட என்னை நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் என்னை நடத்தி கொண்டு போய்கொண்டே இருப்பார். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நான் கடந்து வரும்படியான அந்த நாள் வரை மட்டும் கர்த்தர் உங்களுடைய இருப்பார். உங்களுக்கு முன் செல்வார். உங்களுக்கான பாதைகளை அவர் ஒன்று பண்ணி தருவாரு. நீங்க கர்த்தரிலே உறுதிப்பட்டவர்களாய், விசுவாசத்திலே உறுதி உடையவர்களால் நீங்க நிலைத்து இருக்கணும். எந்த காலத்திலும் கர்த்தர் மீது மாத்திரம் அவிசுவாசம் உடையதான வார்த்தைகளை சொல்லிவிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தைகளை உங்களுடைய நாவுகளில் அறிக்கையிடாதீங்க. என் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களா இருக்கணும். அவர் சொல்றாரு, நீ என் தாசன், நீ என் தாசன், நான் இப்படிதான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார். நம்மளோ இவைகள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறவர்களாய் நம்ம மனுஷர்களாய் இருந்தோம். கடந்த 24 வருஷத்துல அநேக ஜெபத்துல பங்கு பெறாதவர்களாய் இருக்கிறீங்க. அநேக பிரேயர் வர்றதில்லை. ரெகுலரா வந்துட்டு இருந்தவங்க கூட பிரேயருக்கு வர்றதில்லை. என்னாச்சு? அவங்க மேல கோபம், இவங்க மேல கோபம், இதனால வரல, அதனால வரல. யாருக்காக வருவீங்க? நீங்க வருவது தேவனுக்காக வருவீங்க. மனுஷர்கள் ஒருவரையும் நீங்க பார்க்காதீங்க. அது உங்க மனைவியாகவோ, பிள்ளையாகவோ, புருஷனாகவோ, யாராவனா இருக்கலாம். யாருடைய முகத்துக்காகவும் நீங்க தேவனை தேடி வர்றதில்லை. நீங்க வருவது தேவனுக்காய் வருகிறீங்க. அல்லேலூயா. நான் வருவது தேவனை மகிமைப்படுத்த, என் தேவனை பொழுது கொள்ளும்படியாய் நான் வருகிறேன் என்று சொல்லி மாத்திரம் நீங்க தேவனை தேடி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும் பெருக ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களோட இருப்பாரு. நீங்க தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கான வழிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்பட்டதா இருக்கும். நீங்க போகிற இடங்களை நான் ஜெயம் பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒருவர் உங்களை விரோதமா எழுப்ப முடியாது. ஆனா பிசாசு உங்களை பயமுறுத்துகிறவனாக இருப்பான். பிசாசு உங்களுக்கு அங்க இருந்து கொண்டு அவனால ஒண்ணு செய்ய முடியாது. பயம்தான் உறுத்த முடியும்.
நீங்க அதை பார்த்துட்டு பயந்து தாங்க கர்த்தர் உங்களுடைய இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய முடிவு பரியந்தம் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து ஒரு வழி நடத்துவார். அல்லேலூயா. யோசுவா 23:11 வசனத்தை படிக்கலாமா? 23:11. உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். என்ன நடக்குது இந்த நாளில்? அநேக சூழ்நிலை வேலைகளில பிரச்சனை வர வேலையில சிஸ்டர் ஒருத்தவங்க சாட்சி கூட கேட்டீங்க. பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்ணாங்க? தேவன் மேல இருக்கிற அன்பு குறைஞ்சு போச்சு. பிரச்சனை வந்துச்சு, கர்த்தர் மேல இருக்கிறதான அன்பு போச்சு. வேதனை உண்டாச்சு, இயேசுவின் மீது இருக்கிறதான அன்பு போச்சு. அப்படி மாட்டேன், எனக்கு கர்த்தர் மேல இருக்கிற அன்பை தனிய விட்டுடாதீங்க. அவர் உங்களுக்காக தன்னோட உயிரையே கொடுத்து உங்களை மீட்டெடுத்த கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய உயிரை கொடுத்து உங்களை பாவத்திலிருந்து, இந்த சாப உலகத்திலிருந்து என் தேவன் மீட்டெடுத்திருக்கிறாரு. அவர் மேல இருக்கிறதான அந்த அன்பை என்னைக்கும் நழுவ விட்டுடாதீங்க. அவரோட மேல இருக்கிற அன்பை எந்த நாளிலும் எப்பொழுதும் எந்த மனுஷனுக்காகவும் நீங்க விட்டுடாதீங்க. எந்த சூழ்நிலைகளுக்காக விட்டுடாதீங்க. அவருடைய அன்பு மகத்துவமானது. அல்லேலூயா. இந்த உலகத்தினால எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத பெரிய தேவ அன்பு என் இயேசுவுடைய அன்பு. அல்லேலூயா. இந்த இயேசுவுடைய அன்பை நீங்க விட்டுடாம உங்களோட பிரச்சனைக்காக, உங்களோட வேதனைக்காக, ஏதோ ஒரு மனுஷனுக்காக நீங்க தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை விட்டுடாதீங்க. கர்த்தரிலே உறுதியுடையவர்களா, அன்பு தேவன் மீது செலுத்தவர்களா இருப்பீங்கன்னா உங்களோட நாவுகள் எப்பொழுதும் கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் 25 இந்த வருஷம் முழுவதும் எல்லா விசுவாசிகளும் எல்லா ஆராதனைகளிலும் பங்கு பெறுவீங்க என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லிடலாமா? கர்த்தரோடு உடன்படிக்கை செய்கிறார். அல்லேலூயா. உபவாச ஜெபம், முழு ஜெபம், குடும்ப ஆராதனை, இப்படி எல்லாம் எல்லா ஆராதனைகளிலும் முடிந்த அளவு பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களுடைய அன்புல அவர் நிலைத்திருக்க உங்களால முடிஞ்ச அந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை மிகுந்த ஆசீர்வாதத்திலே அவர் வழி நடத்த வல்லமுள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. 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 இவன் பிள்ளையே அவர் மேல வைத்திருக்கிறது அன்பை எந்த நாளிலும் விட்டுடாம எங்க கர்த்தருக்காய் நிற்கும், கர்த்தருக்கானவர்களாய் வாழ தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராங்க. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 6-7 வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு நாளே நாம் விடைக்கலாம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வசனத்தை பாருங்க. சொல்லுகிறாரு எல்லாம் முடிந்தது. படிங்க அந்த வசனத்தை திரும்பமா. யாரு? அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். நான் ஜீவ தண்ணீர் விற்று இலவசமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. யாருக்கு கொடுப்பாரு? யாருக்கு கொடுப்பாரு? ஜீவ தண்ணீர் வேணும்னா நம் தேவனிடத்துல தாகம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். என்ன தாகம் இது? ஆத்ம தாகம், பரிசுத்த தாகம்,
தேவனுடைய ஊழியத்தின் மீது தாகம், கர்த்தரை காண வேலை செய்வதிலே ஒரு தாகம், நம்மளை தாழ்வல் படுத்துவதிலே தாகம். இப்படியான மனுஷர்களாக இருப்பீங்கன்னா தேவன் சொல்லுகிறாரு, எல்லா நாட்களும் முடிந்ததான சூழ்நிலைகளை நம்ம காணப்படுகிறோம். இன்னைக்கு 2025 வருஷத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். சொல்றாரு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எல்லாம் முளைத்தது, எல்லாம் தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ராஜ்யத்திற்கான நாள் நெருங்கிவிட்டது. அந்த ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். தாகமுள்ளவனுக்கு தேவனது ஜீவன் தண்ணீரை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் தண்ணீரை பெற்றுக் கொண்டு கர்த்தருக்கானவர்களாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கடந்து போகணும். அதற்கான தாகம் நம்மளுக்குள்ளே வேணும். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களோட குடும்பத்தார் அனைவருக்கும் தாகம் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவருடைய நாட்களுக்குள்ளாய் கடந்து போகணும். யாருக்கு இந்த ஜெயம் உண்டாகும்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். நீங்க யாருடைய குமாரர்களாய் இருக்க விரும்புறீங்க? இந்த உலகத்துக்கு குமாரர்களாய் இருக்க விரும்புகிறீர்களா? தேவனுக்கு குமாரர்களாய் இருக்க போறீங்களா? நீங்க தேவனுக்கு குமாரர்களாய் இருப்பீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு இடம் உண்டு. நீங்க இன்னைக்கும் இந்த உலகத்தை பிரியப்படுத்த வேண்டும். இன்னும் நம்ம ரொம்ப வருஷ காலம் இந்த பூமியில வாழ போகிறோம் என்று நீங்க நினைக்கிறவர்களா இருப்பீங்கன்னா தேவனுடைய ஜீவன் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்காது. அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் கடந்தும் போக முடியாது. தேவனுடைய வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லப்படுகிறது. தாகம் உள்ளவன் யாரு செயல்படுகிறானோ, யாரு வாஞ்சிக்கிறானோ அவனுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய், என் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய், முடிவில்லாத தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் கடந்து போவதற்கு தேவன் அவர் நம்மளுக்கு கிருபை அருள வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 25ஆம் வருஷம், இந்த வருஷம் ஒரு முடிவின் காலமா கூட இருக்கலாம். இந்த 25ஆம் வருஷத்துல என் தேவனுடைய ராஜ்யத்தின் நாட்கள் நிறைவேறி முடிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, நீ தாகமா இருந்தனா கர்த்தருடைய வருகை வரும். தேவன் உன்னை அழைத்து போகும்படியாய் வருவார். என் தேவ பிள்ளைகளாகி நம்ம இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே அநேக காரியங்களில் நம்ம உடன்படிக்கை செய்திருக்கோம். நீங்க பண்ணின உடன்படிக்கைகளை உறுதியுடையவர்களாக இருங்க. எந்த நாளிலும் எந்த சூழ்நிலைகளும் யாருக்காகவும் கர்த்தருடைய நாமத்தை மறந்து நீங்க உலகத்தை விரும்பி போய்விடாதீங்க. தேவன் மேல இருக்கிறதான இந்த அன்பு உறுதிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருப்பீங்கன்னா நீங்க ஜெயம் கொள்ளுவர்களாக இருப்பீங்க. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் அவருடைய ஜீவத்தண்ணீரை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே அவங்களை பிரவேசிப்பதற்கு தேவன் உங்களை அழைத்து போகிறவராக இருப்பாரு. அவருடைய முழங்கால் படிக்கலாம், கர்த்தரிடத்தில் சொல்லலாம், இயேசுப்பா உங்களுடைய வார்த்தையை நான் இந்த நாளிலே நான் பெற்றுக்கொண்டேன். இனிமேல் நான் பயப்படவோ கடங்கவோ மாட்டேன். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு நான் வழி விலகவோ மாட்டேன். இந்த வருஷம் முழுவதுமாய் என் தேவனுடைய பலத்தின் கரத்தை கொண்டு நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். இந்த உலகத்தின் பாவ வாழ்க்கையை விட்டு நீங்கி நான் கர்த்தருக்காய் வாழ்வேன் என்று அந்த உறுதிப்படும்படியாய் இந்த நாளிலே கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். நாம் இனிமேல் கர்த்தருக்காய் வாழுவோம். எல்லா ஜெபங்களிலும் பங்கு பெறுவோம். அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று வழி நடத்துவதற்கு நாங்கள் சாட்சியாய் வாழ்வோம் என்று கர்த்தரிடத்திலே நாம் அறிக்கையிடலாம். கர்த்தருக்கு சொல்லுங்க, இயேசுப்பா இந்த சாட்சி உள்ளவனாய் மாற்று. உங்களோட கைகளை இருதயத்தின் மேல உங்களோட கைகளை வைத்தவர்களா இயேசுப்பா கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களோட அன்பிலே நான் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே உங்களோட அன்பிலே நான் நிலைத்திருக்கணும். உங்களுடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கணும். இயேசுப்பா என்னிலே என் தேவன் நீர் நிலைத்திருக்கணும். என்னிலே என் தேவன் நீர் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே நான் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும். கர்த்தாவே நம்மோடு பண்ணின உடன்படிக்கை, நம்மோடு பண்ணின உடன்படிக்கை இந்த வருஷம் முழுவதும் காத்து நடக்க கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் நம்மோட அன்புகளை நினைத்திருக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையிலே நினைத்திருக்கிறேன். என் தேவன் எங்களுக்கு அருள் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் எழுதினார்கள். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியாய் கர்த்தர் தாமே இந்த வருஷம் முழுவதுமாய் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.